அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 6.32 எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 2 மைனஸ் y/6 ஈக்குவல் டு z மைனஸ் 4/12 மற்றும் எக்ஸ் மைனஸ் 3/-2 y மைனஸ் 3/3 ஈக்குவல் டு 5 மைனஸ் z/6 என்ற கோடுகள் இணையானவை என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்குமா. முதல்ல இந்த ப்ராப்ளம் இரு கோடுகள் இணையானவை எனில் இரு கோடுகள் இணையானவை எனில் பி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா டி வெக்டார். ஓகேவா? இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். இரு கோடுகள் இணையானவெனில் பி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா டி வெக்டார். இப்போ இரண்டு கார்ட்டீசியன் சமன்பாடுகள் கொடுத்துருக்கான் பாருமா. இரண்டு கார்ட்டீசியன் சமன்பாடுகள் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் x1/b1 ஒய் மைனஸ் y1/b2 z மைனஸ் z1/b3. இப்போ இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு என்னது? எக்ஸ் மைனஸ் 1/4 2 minus y/6 z minus 4/12. கார்ட்டீசியன் சமன்பாடு x minus x1/b1 y equal to y minus y1/b2 equal to z minus z1/b3. இங்கே கார்ட்டீசியன் சமன்பாடு எழுதுவோம். x minus 1/4 equal to 2 minus y/6 equal to z minus 4/12. ஸோ இதை இந்த ஃபார்முக்கு கொண்டு போவோம். x minus x1/4 y மைனஸ் இப்போ எப்படின்னா y மைனஸ் y1. இங்கே ஒரு மைனஸ் வரும்போது அந்த மைனஸை கீழே கொண்டு போவோம். -6. ஓகேம்மா? பாருங்கள், இதை மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சுமா -y +2. ஓகேம்மா? ஸோ இந்த மைனஸ் இங்கே டினாமினேட்டர் கொண்டு போவோம். அதை z மைனஸ் 4/12. ஓகேம்மா? இதில் b1 b2 b3 எங்கேம்மா இருக்குது? இப்போ நமக்கு b வெக்டார் தேவை. b வெக்டார் என்னது? b1 i வெக்டார் ப்ளஸ் b2 j வெக்டார் ப்ளஸ் b3 k வெக்டார். b1 என்னதுமா? 4 i வெக்டார். b2 என்னது? -6 j வெக்டார். b3 12 k வெக்டார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார் ஈக்குவல் டு 4 i வெக்டார் minus 6 j வெக்டார் ப்ளஸ் 12 k வெக்டார். ஓகேம்மா? இது என்னமா? b வெக்டார். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்னொரு சம் எக்ஸ் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா பாருங்கம்மா, இந்த கார்ட்டீசியன் சமன்பாடிலிருந்து b1 b2 b3 கொண்டு அதை வெக்டார் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஈக்குவேட் பண்ணுறோம்லம்மா. b1 ஈக்குவல் டு 4 b2 ஈக்குவல் டு -6 b3 ஈக்குவல் டு 12. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்டீசியன் சமன்பாடு பார்ப்போமா. எக்ஸ் மைனஸ் x2/d1 y மைனஸ் y2/d2 z மைனஸ் z2/d3. சமன்பாடு என்னதுமா? எக்ஸ் மைனஸ் 3/-2. ஓகேவா? இங்கே கொண்டு வரோம். எக்ஸ் மைனஸ் 3/-2 y minus 3/3 then 5 minus z/6 x minus 3/-2 y minus 3/+3 5 minus z/6. இந்த ஃபார்முக்கு கொண்டு போவாங்க. x minus x2 கரெக்டாக இருக்கா? x minus 3 divided by -2. ஓகே. y minus y2. ஸோ y minus 3/3 z minus எப்போ minus of z minus 5/6 அப்படி தானே? z minus z2 z minus என்ன செய்யணும்? இந்த இப்படி மாற்றி எழுதுகிறோம். அப்போ ஸோ ஒரு மைனஸை வெளியே எடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3/-2 தென் ஒய் மைனஸ் 3/3 z மைனஸ் 5/-6. இப்போ d1 என்னம்மா? d1 -2 d2 என்னது? 3 d3 -6. ஸோ d வெக்டார் ஈக்குவல் டு d1 i cap plus d2
j cap plus d3 k cap. D vector is minus 2 I vector plus 3 j vector minus 6 k vector. So d vector நமக்கு என்னமா இருக்கு? b vector வந்து என்னதுமா 4 minus 6 12. 4 I vector minus 6 j vector plus 12 k vector. இப்போ நமக்கு நிபந்தனை என்னது? b vector equal to lambda d vector. b vector equal to lambda d vector. இதைத்தான் என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ b vector எப்படி எழுதலாம்? b vector வந்து ஒரு லேம்டானா b vector எப்படி? இது வந்து 4 I vector. இப்போ ஒரு 2 வந்து வெளியே எடுத்து பார்ப்போமா? 2 வெளியே எடுத்தா 2I vector. Then next minus 2 கரெக்டாமா? எல்லாமா கரெக்டாக வந்தால் 4I vector minus 6 j vector plus 2 minus 2. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? ஒரு இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். b vector equal to 2I vector, ரைட்டு. தென் இங்கே ரெண்டும் ஒரு மைனஸ் வெளியே எடுத்து பார்ப்போமா? மைனஸ் எடுப்போம். மைனஸ் இப்படி பார்ப்போம். b vector equal to minus 2I vector plus minus 2I vector plus 3j vector plus 3j vector, then minus 6 எடுத்துறப்ப plus 6 வருமோ? b vector equal to minus 2I vector plus j vector minus 6k vector. இப்போ மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எப்படி வரும்? b வெக்டாரில் 2 எடுத்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 + 2 4I வெக்டார். இந்த மைனஸ் வந்து இங்கே ஒன்று minus 6j வெக்டார். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12k வெக்டார். ஸோ b வெக்டார் ஈக்குவல் டு minus 2. திஸ் பார்ட் எப்படி மாற்றிடுது பாருங்கள்? minus 2I வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் திஸ் இஸ் d வெக்டார். ஸோ திஸ் இஸ் லாம்டா. பாருங்கள், இரு கோடுகள் வந்து b வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா d வெக்டார்னா இரு கோடுகள் பாருங்கள், b வெக்டார் ஈக்குவல் திஸ் இஸ் லாம்டா d வெக்டார். ஸோ இந்த ரெண்டு வெக்டார் இணையாக இருந்தால் இரண்டு கோடுகள் இருக்கு இல்லையா? இரண்டு கோடுகள். ஸோ தேர்ஃபோர் இரண்டு கோடுகளும் இணையானவை. இரு கோடுகளும் இணை. ஓகேவாம்மா? இரு கோடுகளும் இணை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுவரை நீங்கள் ப்ரூஃப் பண்ணாலே போதும். ஸோ ஓகேவாம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.